பிரைஸ் லார்ட். மத்தேயு 6 அதிகாரம் 34 வசனம். மேத்யூ சாப்டர் 6 and verse 34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளையை குறித்து கவலைப்படாமல் இருக்கணும். நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழுற நாள் நரகமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நாளைக்கு குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல நாளை நம்ம வாழ முடியாமல் போயிடும். அதே போல் கடந்த நாளை நடந்ததையே நம்ம நினைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இனி வருகிற சந்தோஷங்களை அதோட நினைவுகள் அழித்துவிடும். அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸே கொடுக்காது. நம்ம நல்லா யோசித்து பார்த்தோன்னா, நேற்று அப்படின்றது முடிந்து போனது. நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டாலும், எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடிந்து போன ஒரு காரியத்தை நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. அதற்கு பதிலாக இன்றைக்கி இருக்கிற நாளை எப்படி நம்ம பெஸ்ட்டாக வாழ முடியும்னு யோசிச்சுன்னா நிச்சயமாக நம்ம சந்தோஷத்தை யாரும் தடுக்கவே முடியாது. எனவே நேற்றைய தினத்தில் நடந்து முடிந்ததை நம்ம ஒன்றும் மாற்றவும் முடியாது. அதை குறித்து கவலைப்படுவது அர்த்தமற்றது. அதே போல தான் வருங்காலத்தில் நாளைக்கு என்ன வரப்போதோ அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்டே இன்றைக்கி இருக்கிற நாளை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கி அநேக பேர் இதை தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லனா, நிறைய பேர் டயட் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஐயோ நாளைக்கு எனக்கு சுகர் வந்துட்டால் என்ன பண்ணுறது, எனக்கு பிபி வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி உப்புலாம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அவ்வளோ உப்பே சேர்க்காமல் உப்பே கம்மி பண்ணி சாப்பிட்டதால் அவங்களுக்கு ஹை பிபி வராமல் லோ பிபி அதுவுமே அவங்க உடம்புக்கு பிரச்சனையாக போயிடும். அதே போல் தான் பெண்களும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் குண்டாயிடுவேன், நான் ரொம்ப பல்க் ஆகிடுவேன், எனக்கு சதை போட்டுரும், கொழுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்லிம்மாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த டயட்டில் பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க. அதால் அவங்களுக்கு நியாயமாக அவங்க சரீரத்துக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களே கிடைக்காம போகிறதால தான் இன்றைக்கி நிறைய பெண்கள் ஹார்மோன் டிஃபிஷியன்சிலையும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பல பேருக்கு போராட்டம் வருகிறதுல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி ஓவர் டயட்டில் நாளையை குறித்து கவலைப்பட்டு இன்றைக்கி ரொம்ப தன்னை கண்ட்ரோல் பண்ணுறது தான். எனவே நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருக்கணும். ஏன்னா நாளைய தினம் பிறக்கமா இல்லையானே தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிறோம்னு சொன்னால் அது கடவுளுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை நிச்சயமாக நம்ம இன்றைக்கி இருக்கிற போராட்டத்தை போராடி முடிப்பதற்கான பலத்தை கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார். அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட திராணி இருக்கா, தாராளமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அளவுக்கு மிஞ்சினாதான் அது நஞ்சே தவிர அளவோடு இருக்கிற வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. எனவே நாளையை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி இருக்கிற டைமை நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி அவருடைய மகிமைக்கு பாத்திரமாய் நம்ம சந்தோஷமாக வாழுவோன்னு சொன்னால் அதை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எதுவுமே கிடையாது. எனவே இன்றைக்கி இருக்கிற போராட்டத்தை போராட கடவுளே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி அவரோடு கூட இணைந்து இந்த நாளுக்குரிய போராட்டத்தை முடித்து நன்றி என்று சொல்லி நம்ம நிம்மதியாக தூங்குவோன்னு சொன்னால் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.